நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எத்தனை நாளைக்கு டாக்டர் மருந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு? இவ்வளவு நாள் தான் நீ சாப்பிடணும்னு எதுவுமே சொல்லவே இல்லம்மா. 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு செக்கப் போகணும். அப்படி போகும்போது சில மாத்திரை வேண்டான்னு சொல்லுவாரு, சிலதை கண்டினியூ பண்ண சொல்லுவாரு. என்னோட கிட்னியை தான் நான் இந்துக்கு கொடுத்துருக்கேன்ல. டாக்டர் சொல்றத நம்ம கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும். இந்த மெடிசன்ல ரேட் அதிகமா இருக்கும் போலயே. ஆமா, மாசத்துக்கு 6,000 இருந்து 7,000 ரூபாய் செலவாகும். 7,000 ரூபாயா? ரேட் இவ்ளோ அதிகமா இருக்கு. சில சமயம் நான் மாத்திரை சாப்பிடலனாலும் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். இப்போ எனக்கு எந்த டயர்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சுட்டேங்கிற ஒரு நிம்மதி. உனக்கு சேர வேண்டியதை நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீயே எதுவுமே பேசாம இருக்க? இது எல்லாமே உங்களோட மனசுதான்மா. நான் என்ன சொல்றது? நீங்க எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இருக்கிற சொத்து சுகத்தையும் விட நீங்க தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. இந்த அளவுக்கு விலை மதிப்பற்ற வேற எதுவுமே என் வாழ்க்கையில கிடையாது. தங்கம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயமா? பெங்களூர்ல என்னோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சம்மந்தப்பட்டது. அதை நான் கம்ப்ளீட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்ல. அதை நீ கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஆனா நான் பெங்களூருக்கு போய் கண்டினியூ பண்ணணும்னா நான் மறுபடியும் அங்க போய் தங்கணும். அதுக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும். அதெல்லாம் வேண்டாம். இதுக்கப்புறம் நீ என்னை தனியா பிரிஞ்சு இருக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேற என்ன பண்றது? அங்க நீ படிச்ச படிப்ப இங்க இருந்து கண்டினியூ பண்ணலாம்ல. அண்ணன் கிட்ட சொல்லிட்டா அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. இதுவும் நல்ல ஐடியா தான். எனக்கு ஞாபகம் வரல. இருந்தாலும் நான் பெங்களூருக்கு போயாகணும். அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இது வரைக்கும் படிச்சிருக்கிற ரெக்கார்ட்ஸை வாங்கணும் இல்லையா? என்னோட நிறைய சர்டிபிகேட்ஸை இன்ஸ்டிடியூட்ல ஒப்படைச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் போய் நான் வாங்கணும். ஒரு லெட்டர் டைப் பண்ணா அது எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிருவாங்கல்ல. நான் போய் கையெழுத்து போடணுமா? இப்ப கூட நிரஞ்சன் அண்ணாவும் இருக்காரு. அப்படின்னா ஃப்ளைட்ல போ. காலையில போனீனா நைட்டுக்கே திரும்ப வந்துடலாம் இல்லையா? எப்படி நான் திரும்ப வருவேன்? இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் பார்வதி மேடம். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக போறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு என்ன டென்ஷன்னா, விஷுஜி நம்மளை ஏமாத்திடுவாரான்னு. தங்கச்சி மேல ஜிக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு. இப்ப சொல்ல போனா பார்வதி ஏமாத்துற வேலை தான் நம்ம பண்றோம்னு இங்க இருக்க யாருக்குமே தெரியாதுல்ல. சொல்ல போனா விஷுஜி நமக்கு பக்கபலமா இருக்காரு. அங்கிள் ஏமாத்த மாட்டாருன்னு நான் அவரை நம்பினேன். நம்மளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் பிளானே பண்ணுவாரு. அவரால் பின்வாங்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள். அது நமக்கு நல்லதா போச்சு. அது என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கிள் மேல ஒரு கண்ணு வைக்கிறது நமக்கு தான் நல்லது. விஷுஜி நம்மளை ஏமாத்த மாட்டாரு, ஏமாத்தவும் முடியாது. நாம நினைச்ச மாதிரியே சொத்து கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, இது எப்படி நம்ம பணமாக்குறதுன்னு தான். பெங்களூர்ல செட்டில் ஆக போற நமக்கு இங்க ஏக்கர் கணக்குல இடமும் சொத்தம் இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க தங்கவும் முடியாது. எல்லாத்தையும் வித்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு நம்ம தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோமே. இதை வாங்கறதுக்கு பார்ட்டி கிடைக்கணும்ல. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு பணக்காரங்க இந்த ஊர்லயே இல்ல. பணம் இருக்கிற டீம் இங்க இருந்தா கூட நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது.
இந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தா எல்லாமே வெளியே வந்துடும். அதனால ரகசியமா டீல் பண்ணணும். அதுக்கு தான் உனக்கு தெரிஞ்சவங்கள நீ யூஸ் பண்ணணும். மும்பைல உனக்கு பெரிய பெரிய பார்ட்டிகளை தெரியும்ல, கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றவங்கள அவங்கள காண்டாக்ட் பண்ணு. அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இப்போ பெங்களூர் போக போறோம். எல்லாமே வெல் பிளான்டா இருக்கணும், இருந்தே ஆகணும். எல்லா சொத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்றத இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்குள்ள நாம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருப்போம். எல்லாமே பத்திரமா இருக்கணும். ஏன் லைனே போக மாட்டேங்குது? இங்க உங்களுக்கு சிக்னல் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அர்ஜென்ட்டா யார் கால் பண்ணாலும் போகாது. சில சமயம் அவங்க வாய்ஸ் கேட்டா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் கால் பண்றோம். அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. என்ன பண்றது? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார், சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சில சமயங்கள்ல மொபைல் போன் சொல்ற இதை அப்படி தூக்கி போடணும்னு தோணும். இங்க என்ன நடக்குதுன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல. நான் இப்ப சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் சொல்ல விரும்பலையா? அவ எங்க இருக்கான்னு அருணுக்கு தெரியும். 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட டிராமா போடுறாங்க. ஐயோ இல்லைங்க. அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு புருஷனா இருக்கிற அவனுக்கு தானே இருக்கு. அவ காணாம போயிட்டானா அவ ஒண்ணு இங்க இருந்து காணாம போலியே. எங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. இப்படி சொல்லி எல்லாம் எஸ்கேப் ஆகாதீங்க. இங்க இருந்து வெளியில போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இந்து காணாம போயிருக்கா. இந்த வீட்ல இருந்து அவ ஒண்ணு தொலைஞ்சு போலன்னு நான் சொல்லிட்டேன்ல. உங்களால எப்படி இந்துவை பத்தி இவ்வளவு கொடூரமா பேச முடியுது, மனசாட்சி இல்லாம? நான் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணமே அவதானே. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நான் புரிஞ்சுக்கிட்டது தப்போ சரியோ எதுவா வேணாலும் இருக்கட்டும். அத பத்தி சொல்றதுக்கு நீங்க ஒண்ணு வர வேண்டியதில்ல. இங்க நின்னு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தேவையில்லாம இங்க நிக்க வேண்டாம். நீங்க இங்க இருந்து போங்கன்னு ஓப்பனா சொல்லாம கொஞ்சம் மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்தா எப்பயோ போயிருப்பேன். ஆனா நான் இப்போ வேற ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையில இருக்கேங்க. என் இந்து எங்க போனான்னு எனக்கு ஒரு பிடியும் கிடைக்கல. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சும்மா கேட்கறதாவே நினைச்சுக்கோங்க. இந்து உங்க பொண்ணா இருந்திருந்தா, உங்க வயித்துல பிறந்த குழந்தையா இருந்திருந்தா, நீங்க இந்த அளவுக்கு கூலா இருப்பீங்களா? அவளை நீங்க பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி பேசி பேசி அவதான் நான் சுமந்து பெத்த பொண்ணுன்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன? இது யாரோட ஐடியா? அவளோடதா இல்ல அருணோடதா இல்ல உங்களோடதா? அப்படிலாம் இல்ல. அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. இந்து நான் பெத்த பொண்ணா இருந்தாலும் என் பொண்ணா இருக்க தகுதி அவளுக்கு கிடையாது. என் மனசுல இருந்து அவளை நான் எப்பவோ தூக்கி போட்டுட்டேன். இன்னும் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அதை இப்ப சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆளில்லாத ரூம்ல கதவை தட்டி என்ன பிரயோஜனம்? ரூமோட கதவை அடைச்சு பூட்டின மாதிரி தான் இப்போ உங்க மனசு இருக்கு. அதுக்கான நேரம் வரும், நேரம் நிச்சயம் வரும். அப்ப நான் சொல்றேன். இருந்தாலும் இப்போ இந்த நிமிஷம் பார்வதி அம்மாவோட முகத்தை பார்த்து ஒன்னு சொல்லிட்டு போறேன்.
உங்களுக்கு தான் கஷ்டம், மகா கஷ்டம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஆ, இவன் யாரு? இல்ல, இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. எங்களோட நெருங்கிய சொந்தம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆ, நான் கிளம்புறேன். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கலாம்ல? இல்ல, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். சரி. அடச்சு. ஐயோ கடவுளே. ஏய், போனை என்கிட்ட கொடு. இப்படி போயிட்டு வரதுக்குள்ள என்ன பண்ணிருக்க? வயித்துல குழந்தை இருக்கேன்னு பாக்குற. அம்மா, என்னை விட்டு நீ இப்படி சீக்கிரமா கிளம்புவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நிரந்தரமா போகல, போயிட்டு திரும்ப வந்துருவேன்ல. ஆமா, பெங்களூருக்கு போறோம், அவ படிக்கிற கோர்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குறோம், உடனே திரும்பி வரப்போறோம். அப்படிதானே நிரஞ்சன்? கூடவே நானும் வருவேன். யார் இங்க வரப்போறா? இந்த 2-3 நாளைக்கு நான் ஒன்னு பிரிஞ்சு இருக்கிறத நினைக்கும் போது பரவாயில்லம்மா, எப்போ வேணும்னாலும் வீடியோ கால் பண்ணலாம்ல. எப்படி பண்ணுவா? நம்ம தான் அங்க போனோம்னா எல்லா நம்பர்ஸும் மாத்த போறோமே. அப்படியே நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிட்டு இருக்கு. அம்மா, எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கல்ல? இது என்னம்மா இப்படி இருக்கு? அப்புறம் நம்ம நிரந்தரமா இங்க இருந்து போக போறோம். எக்காரணத்து கொண்டோ இங்க திரும்ப வர மாட்டோம்.
போயிட்டு வாமா. அம்மாவை நீங்க நல்லா பாத்துக்கணும் அக்கா. அத நீ சொல்லணுமா என்ன? தைரியமா போயிட்டு வாமா. நாங்க கிளம்புறோம். நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றியா? நீங்க எதுக்காக நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான். போயிட்டு ஃபோன் பண்ணு. போன உடனே கால் பண்றேன், ஓகேவா? வாங்க சீக்கிரம் போவோம். நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னாச்சு சார்? சரிங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோம். ஆட நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நீங்களும் இங்க இருந்து போனா என்ன அர்த்தம்? நானும் இப்பதானே வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். இல்ல, எங்க ஃப்ளைட்டு எல்லாம் மிஸ் ஆகாதுமா. சார், என் பொண்ணு ஒரு வேலை விஷயமா பெங்களூர் வரைக்கும் போக போறா. போகட்டும், பெங்களூர் போகலாம். போகட்டும், போய் தானே ஆகணும். நீரஜா, ஜானகி, நிரஞ்சன். சரி, நீங்க 3 பேரும் வண்டியில நீங்களே ஏறிக்கிறீங்களா இல்ல நானே வண்டியில ஏத்தி விடவா? எந்த வண்டி? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உன்னோட இந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து வண்டியில ஏறுங்கன்னு சொல்றாங்கன்னா என்ன வண்டின்னு யாராவது கேட்பாங்களா என்ன? சும்மா என்கிட்ட காமெடி பண்ணாதீங்க என்ன? சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இப்ப அர்ஜென்ட்டா பெங்களூர் போயாகணும். அட போலாமா? அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். அரெஸ்ட் பண்ண வச்சிடாதீங்க. அரெஸ்ட் பண்ண போறீங்களா? யார? இவங்க 3 பேரையும். ஐயோ கடவுளே! அரெஸ்டா? ஃபார் வாட்? நீங்க என்ன எங்களை பயமுறுத்துறீங்களா? நீ தேவையில்லாம வீண் பேச்சு பேசாத. உனக்கு தான் பிரச்சனை. யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க சார். உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? அப்ப வாரண்ட் இருந்தா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான பித்தலாட்டத்தை ஏற்கனவே பண்ணிருக்கீங்க. அத நாங்க தான் பண்ணிருக்கோம்னு ஒத்துக்கிறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. பார்வதி மேடம், இந்த 3 பேரையும் நான் கஸ்டடியில் எடுக்க போறேன். ஐயோ சார், இவங்க என்ன பண்ணாங்க? இவ என்னோட பொண்ணு அப்படின்னு யார் சொன்னா? இங்க நடந்தது ஆள்மாறாட்ட கேஸ். இவ உங்களோட பொண்ணு இல்ல. என்ன இதெல்லாம்? சார், யாரோ உங்களை போய் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. நம்ப வச்சது என்ன இல்ல, உங்களை தான். எனக்கும் என் பொண்ணுக்கும் சில எதிரிகள் இருக்காங்க. அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட அப்படி சொல்றேன். என்ன கொல்றதுக்கும் முயற்சி பண்ணாங்க. அத பத்தி நீங்க ஏன் போலீஸ்ல சொல்லவே இல்ல? ஏன் சொல்லவே இல்ல? மறைச்சு வைக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறதுனால. இவ
இவதான் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்களே, அதுக்கான ஆதாரம் இருக்கா என்ன? இவ என் பொண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? கரெக்ட். நல்ல கேள்வி. ஒண்ணும் இல்ல, பல சாட்சிகள் இருக்கு. நாங்க போலீஸ்காரங்க, சில நேரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்போம். அபிராமின்னு ஒரு பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு. எஸ்ஐ தான் என்கொயரி பண்ணாரு. அன்னையில இருந்து இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அபிதா திரும்ப வந்துட்டால்ல? வந்தாங்க. எங்க இருந்து? இதுக்கான பதில ஜானகி தான் சொல்லணும். பெங்களூர்ல அந்த பொண்ணு திடீர்னு என் கண்ணில் பட்டா. அதுதான், அந்த பொண்ணு தனியா அங்க வரல, வர வச்சிருக்காங்க. அந்த கதையை ஸ்டேஷன்ல வச்சு பொறுமையா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்தது பத்திரத்தை எரிச்ச கேஸ். அதையும் அந்த எஸ்ஐ தான் பார்த்தாரு. பத்திரம் இல்ல, அதோட ஜெராக்ஸ் தான் எரிச்சிருக்காங்க. தெரியும். ஒரிஜினல் பத்திரத்தை கண்டுபிடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷனையும் வச்சிருக்கீங்க, சரியா? ஆமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்து தான் சார். என்ன கொல்ல முயற்சி பண்ணது அவதான். உண்மையாவா? ஆமா. அப்ப நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணீங்கனாலே போதும். என்ன? கேஸை கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலை தானே? அதுக்கு எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ்க்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். உதவி பண்ணணும். மீதி கேள்வியை ஸ்டேஷன்ல கேட்டுக்கிறேன். தம்பி போலாமா? எங்க? மியூசியம் வரைக்கும். டேய், கேள்வி கேட்க கூடாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. வாடா வாடா. நான் இவனை கஸ்டடியில் எடுக்கிறேன். சுனிதா, இவங்களே வண்டியில் ஏத்து. ஓகே ஏத்து. இவன் நிரபராதியான நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சாரி, நான் என்னோட வேலையை பார்த்தே ஆகணும். புரிஞ்சுக்கோங்க, நான் இவங்க மேல கையே வைக்க மாட்டேன். அது என்னோட பழக்கமும் இல்ல. கேள்வி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிச்சம் எல்லாமே இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு வச்சுதான். போங்க, கூட்டு போங்க. மேடம் இல்லங்க, மேடம் பின்னாடி போங்க. போங்க போங்க, கூட்டு போங்க. நிரஞ்சனா, விஸ்வஜிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அக்கா உடனே ஃபோன் பண்ணுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.